காலையில் எழுந்திருக்கணுமா இந்த வேலை செய்யணும், மதியமா இந்த வேலை செய்யணும், சாயங்காலம் இந்த வேலை செய்யணும், நைட்டு இந்த வேலை செய்யணும் என்று ஒரு ஷெட்யூல் நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்க நமக்கும் இருக்க வேண்டும், பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நேரம், ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் ஏதோ போனை வாங்குறோமா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கிறோமா, அது என்பது வேற. ஆனா பொழுதோடவே இதுவே நம்முடைய வாழ்க்கை என்று வாழ்ந்தால் அதுல ஏற்படுகிற பிரச்சனை 1-2 அல்ல, பல விஷயங்கள் சமூகத்துல வேஸ்டானதா இருக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மக்களுடைய நேரத்தை விரயமாக்குறதுக்கும் அவனுடைய சிந்தனையை தடுமாற வைக்கிறதுக்கும் பிளஸ் அவனுடைய சிந்தனை ஓர்முகைப்படுத்தாமல் இருக்கிறதுக்குமே சில வேலைகளை இந்த இன்ஸ்டா மாதிரியான விஷயங்கள்ல பாக்குறாங்க. அவனுக்கு ஓர்மை வராது. இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, சிந்தனை தடுமாற்றம் வராங்க. ஏன்னா காரணம் என்னன்னா செல்போன் தான்றான். செல்போன்ல அந்த இன்ஸ்டாவில் பார்க்க ரீல்ஸ் தான்றான். ஒரு பிள்ளை ஒரு அரை மணி நேரம் அப்படியே கான்சன்ட்ரேஷன் செதறாம அவனை நம்ம பக்கம் அப்படி உட்கார வைக்கிற மனநிலையை உண்டாக்கி பாருங்க. அன்னைக்கு நமக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அப்படியே அட்டென்ஷனா நம்ம உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் நம்மள சரியான முறையில பேசக்கூடிய விஷயத்தை உள்வாங்குற அளவுக்கு அவனுக்கு இல்லாம சிதறிக்கிட்டே இருக்கிற காரணம் அவன் செய்யற வேலை தான். டக்கு டக்குன்னு ஒண்ணா திருப்பி பல செய்திகளை பார்த்துட்டே போறான்ல, கொஞ்ச நேரத்துல 2 செகண்டுக்கு 1, 4 செகண்டுக்கு 1, 3 செகண்ட் இப்படி பாக்குறதுனால அவன் சிந்தனை தடுமாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. அது காரணம் இந்த மாதிரியான ரீல்ஸ் தான். அது என்ன போடுறான், வெறும் காமெடிகளையும் கேலி கூத்துகளையும் ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் அந்த மாதிரியான விஷயங்கள் பல செய்திகள் இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸா போட்டு விடுறான். அதை பிள்ளைய பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, அதை பார்த்து ரசிக்கிறாங்க, அதை பார்த்து நம்மள மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கும். பெற்றோரா இருக்கிற நம்ம தான் அதை கவனிச்சு இதை பார்க்க கூட, இதை பார்க்கணும் சொல்ல வேண்டிய விஷயம். அவனுக்கு தெரியாது இல்ல, அவன் வயசுக்கு அவன் அறிவுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை செய்வான். நம்ம தான் இது சரியானது இது தப்பானது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். பெரியம் பண்ணாததா, நேரத்தை கொஞ்ச நேரம் குரான் படி, கொஞ்ச நேரம் புக்ஸ் படி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிரு, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வா, எல்லாமே கலந்து செய்கிற வேலையா செய்யணுமே தவிர இது எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்க போனாலும் பரவாயில்ல, உட்காந்து ஒரு இடத்துல போன் பார்த்தா தொல்லை இல்லாம இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு கொடுத்துட கூடாது. அதுவும் விரயமானதுதான்.